ஓகேன்பா. என்ன பார்க்க போகிறோம்னா, ஆம்புகளுக்கு 1 மணி நேரம் இருக்குது. இன்றைக்கி தான் 2 நாள் கழித்து ஒரு வேலை வந்துருக்குது. சோளக்கட்டை போட்டு சோளமே தான் மறுபடியும் விதைப்பாங்க. இருமா ஆம்புகளை இப்போ பட்டையெல்லாம் இறக்கி கட்டணும். பரவாயில்லம்மா. லட்சியத்தை கொடுத்தா நீங்கள் கலந்துங்க. களம் தூக்கி இருக்கும்போது எப்படி கிளச்சியை அழுத்தினா அதே பொசிஷனில் தான் முன்னாடி இருக்கும். உள்ள கமராத தான். சரி, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்றதுல நான் இருக்கேன். இந்த இடம் பிடிக்குதுமா இப்போ. போய் இந்த பக்கம் இங்கெல்லாம் பார்க்கக்கூடாது. முன்னாடி போகிறோம். முன்னாடி இருக்குது. இதை எடுத்து கொண்டு வேஸ்ட்டு. அதுக்கப்புறமேட்டு தான் நான் வெளியே எடுக்கணும். பட்டை கொஞ்சம் இறக்கி போட்டுக்கிட்டு இந்த பட்டை கொஞ்சம் இறக்கி போட்டுட்டு போக வேண்டியது. ஒரு சுத்தல சுட பேனர் சுற்றியில் எடுத்த மாப்பிள்ள அந்த ஓரத்த பட்டையை கொஞ்சம் இறக்கி போடலாம். கீழே அடியில் எது மடி தேயுதோ அந்த பட்டையை இறக்கி போடலாம். அடியில் உட்காந்து பாரு எது மடி தேயுதுன்னு. இந்த அந்த முன்னாடியே அந்த இது பாரு, இது ரொம்ப மடி போகுது. இதுவும் அந்த தளவும் மீதிலாம் கூட மடி செய்யலை பாரு. நெட்டுக்காங்க போயிடுச்சு. வண்டி ஓட்டினா சரி. ரொட்டேட்டர் ஓட்டினா ஆயில் தான். ஓகே, போயிட்டு ஓட்ட வேண்டாம். டீசல சைலன்சர் பேக்கிங் பார்த்தா தனியாக சவுண்டு கேட்குது.
நீ ஓகேனா ஓகே ஓரமணி நான் மறந்துட்டேன். ஓகேன்னு பாங்காட்டி ஒரு டீ ஒன்று அடிச்சுட்டு வரலான்னு சொல்லிட்டு வண்டி நிறுத்திட்டு போகலான்ட்டு நேரத்துறோம். இங்கே தான் போய் ஓட்டணும் உள்ள காட்டுக்காருக்கு. சைலன்சர் போனதுனால தரு தரு தருன்னு அடிச்சுட்டு வருதுடா. ஓகேன்பா டீ குடித்து விட்டு வந்தாச்சு. அடுத்தது போய் 1 மணி நேரம் வரும் ஓட்ட வேண்டியதான். செல்ஃப் மோட்டரை கழட்டி சர்வீஸ் பண்ணி போடணும். அதெல்லாம் வரும். நம்ம ஆம்பு கலப்பில் வரலனா எப்படி? ஓகேன்பா இதில் தான் 1 2 3 4 5 பிட்டு ஓட்டணும். கலப்பை போடு போகலாம். மேலே வயல் போயிட்டு வந்துடு. சைலன்சர் சவுண்டு இருக்கிற ரொம்ப பிடிங்கிட்டு எடுக்குது. தொரு 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 தொருங்குது. ஆடு வேறுனா அவுக்கல. ரெண்டு சால் ஓட்டி விட்டா அப்படியே சோளத்தை வச்சு தண்ணி கட்டி விட்டுருவாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் ஓட்டிட்டு மத்தியானம் ஆயில் கீழே மாற்றணும். எட்டில் ஓட்டி கொடுக்கலாம். அப்போ ஃபஸ்ட்டு சால் தேடல் ஓட்டிவிட, 2வது சால் ஃபஸ்ட்டில். அது நல்லா இருக்குங்க. தேடு கரெக்டாக இருக்கும். ஐ பஸ்ஸு ஒரு RPM ட்ராப்பு. நான் 2 ஓட்டி போடலாமா? 2 ஓட்டி போடலாமா? 1 மட்டும் ஓட்டலாமா? 2 சாலாக ஓட்டலாமா? 1 ஓட்டினா போதுமா? 2 ஓட்டினா கலங்கும். எப்போ சோளம் விதைக்கிறீங்க? எப்போ விதைக்கிறது? அப்புறம் 2 சால் ஓட்டினா தான் பில்லெல்லாம் சாவும். இல்லைனா எல்லாம் அப்படியே கரகரையாக நிற்குமே. பில்லெல்லாம் அப்படியே நிற்குமே, கரகரையாக நிற்குமே. சரி 2 தள்ளி போட்டுரு. நெட்டில் ஓட்டி குறுக்கில் ஓட்டி விட்ரு. எல்லா வயலையும் எப்படி ஓட்டுக்கிறாங்களோ அதே வாக்கில் ஓட்டி குறுக்கில் ஓட்டி விட்ரு. அப்போ தான் ரொட்டேட்டர் சோளம் விதைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா மரத்தை வெட்டியெல்லாம் உங்கள் காட்டில் போட்டிருக்கிறாங்க. மரத்தை வெட்டியெல்லாம் இங்கே போட்டிருக்கிறாங்க. ஓகேன்பா 10 நாள் கழிச்சு தான் விதைக்கிறாராம். அதனால் ஒரு சால் ஓட்டி விட்டா வந்து கரகரையாக நிற்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா பாதி சாவாது, பாதி மட்டும்தான் சாவும். ஸோ அதனால் வந்து எப்படி ஓட்டுறதுன்னா நெட்டில் ஓட்டி குறுக்கில் ஓட்டி விட்டோம்னா நாளைக்கு நெட்டில் சோளம் விதைக்கிறதுக்கு நல்லா நீட்டாக இருக்கும். நான் இப்போ ஏன் அஜித்தை வந்து லோ டயரில் போட்டு ஓட்டுறான்னா மாடு கட்டியிருக்கிறாங்க, கொஞ்சம் இருவல். அதனால் சால் வந்து லோ டயரில் போட்டுக்கிட்டு 2வது சால் ஐ பஸ்ஸில் போட்டோம்னா
கொஞ்சம் அடிமண் வந்து உடஞ்சி வந்துடும். வண்டி கொஞ்சம் லோடு பிடிச்சி நல்லா இறக்கி பிடிச்சி ஓட்டலாம். வண்டி சேதாரம் இல்லை. மொதல் சால்னால் வண்டி சும்மா கத்திக்கிட்டு கிடக்கும். இதே ரெண்டாவது சால் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஆர்பிஎம் ட்ராப் பண்ணி ஒரு ஆர் ட்ராப்பிங் பண்ணி ஐபஸில் ஓட்டினோம்னா இன்ஜின் நல்லா ஃப்ரீயாக ஓடுன்னு வச்சுக்காங்களா. அதுக்கோசரம் தான். சைலன்சர் நல்லா இருந்தால் வண்டி கரெக்டாக இருக்கும். சைலன்சர் தொருங்கிறதுனால ஓகேன்பா. இன்னைக்கு கொஞ்சம் கமெண்ட் படிப்போமா. கிஷோர் கவுண்டர் 6300 ப்ரோ, சோனாலிக்கா டிராக்டரை ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் சோனாலிக்கா பக்கமே போகலை ப்ரோ. சோனாலிக்கா வண்டி ஓட்டுருக்கிறோம் ப்ரோ. ஓட்டாதெல்லாம் இல்லை, என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. ஆனால் விற்றுட்டாங்க. வண்டி சூப்பரான வண்டி தான். ஆனால் வந்து எங்கள் சைடு வந்து யாருமே சோனாலிக்கா வந்து லைக் பண்ண மாட்டேங்கிறாங்களே, அதுதானே பிரச்சனை. அடுத்தது பவனேஷ் பெரியசாமி ப்ரோ டாப் வரும் ப்ரோ. அது வீடியோ இப்போ தான் அவர் பட்டக்காரர் ரொம்ப பிஸியாகிறாரு. நாங்கள் இத்தனை நாளாக பிஸியாக இருந்தோம். இப்போ பட்டக்காரர் இப்போ பிஸியாகிறாரு. அடுத்து விஸ்வாஸ் ப்ரோ டுடே வீடியோ சூப்பர். அவர் அதை தான் சொல்கிறாரு. MKT 29 ரெயின்போ மூமெண்ட். மாப்பிள்ள கேட் வால் ஃபுல்லாக ஓப்பன் இருக்குதா? கேட் வால் ஃபுல்லாக ஓப்பன் இருக்குதா? ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி விட்ரு, இல்லைன்னா லோட் ஆகும். எப்போ லைட்டாக ஏதோ ஃபில்டர் ஷோக் ஆகிருக்குதா இருக்குது. ஹைட்ரோலிக் ஸ்விங் கற்றுது ப்ரோ. ஹைட்ரோலிக் ஆயில் பிரிச்சுட்டாங்க. அடுத்து 8330 ப்ரோ. சுஜித் என்ன பண்ணுறாரு? அவர் காலேஜ் போயிட்டு இருக்கிறாரு ப்ரோ. அடுத்தது மதன்குமார் ப்ரோ. JCP 6 நம்மளுக்கு தான் ப்ரோ தம்பி ஓட்டிகிட்டு இருக்கிறாரு. விக்கேகன் அஜித் ப்ரோ கிட்ட செகண்ட் ஹேண்டில் என்னமோ இருக்கிற நீங்கள் அது என்ன ப்ரோ ஜாண்டியர் இருக்கிறாரா? ஆமாம் ப்ரோ, அவர் ஜாண்டியர்லேயே உசுராக இருக்கிறாரு ப்ரோ. அடுத்து மைண்டு ஹியூமன் இது 7907 ப்ரோ. யூவோவில் இந்த ஸ்டேரிங் ப்ராப்ளம் உங்களுக்கும் இருக்கா? ஸ்டேரிங் ப்ராப்ளம்னா புரியலையே. ஸ்டேரிங் ப்ராப்ளம்னா என்ன ப்ரோ? ஐடியில் திறப்பமோ ஸ்டேரிங் லைட்டாக டைட்டாக இருக்குதாங்கிறீங்களா? கண்டிப்பாக அது எல்லா வண்டியுமே இருக்கிறது தானே ப்ரோ. ஓகே. அடுத்தது ரொட்டேட்டர் ஓட்டின வீடியோ தான், சேடை ஓட்டின வீடியோ. அது 585 அபினா. என்னன்னா புது வண்டி இப்படி பண்ணிட்டீங்களே, என்ன ப்ரோ பண்ணுறது? 10 ரூபா சம்பாதிக்கணும்னா புது வண்டி ஆகுது, ஏதாவது போட்டு தானே ஆகணும். இது ஒன்று தான் சேடு ஓடும். ஆனால் வந்து அன்றைக்கி பண்ணுறாங்களே, கழட்டி மாட்ட முடியாத ஒரு தலைவலிக்கு தான் வந்து புது வண்டி சேடை ஓட்டுற நிலைமை ஆகிடுது ப்ரோ. அடுத்து சூர்யா ப்ரோ. நாங்கள்லாம் ரொட்டவேட்டரில் மட்டுமே பண்ணிவிடுவோம். அது எங்கள் சைடு ரொட்டேட்டர் விரும்ப மாட்டேங்கிறாங்க ப்ரோ. கலப்பக்கா கேஜுவல் மட்டும்தான் வேணுங்கிறாங்க. அடுத்து ஜான் சத்யா கோவில் எங்கே வரலையா? அவன் வரமாட்டார் ப்ரோ. அடுத்து வேலூர் டிராக்டர் 4V டிரைவ் ஆக்சல் ஸ்பீட். அதுதான் இதுக்கு ஊர் கூப்பிட்றாரு. ஹலோ, அவர் எடுக்கல. அப்புறம் மாமனட்டு டைம் ஆகுதுன்னு ஒன்றும் அது வெட்டிக்க கேட்டுருக்குறேன். கேட்டு கூப்பிட்றது நாம் வெட்டி விட்டுறலாம். ஒரே மட்டமாக நாய் நக்கின மாதிரி மண்ணை கொண்டு போவாத. ஓகே நண்பா. அஜித், எங்கள் சைடு மூளை பள்ளம்னா இப்படி தான் மண்ணை கொண்டு போவோம். அங்கேருந்து கொண்டுட்டு வா. வராது போது. இங்கிருந்தா போடு, தூத்துலேருந்து போட மேடு.
அங்கே பள்ளம், இங்கே தான் மேடு. அங்கே பள்ளம். கொஞ்சம் கொஞ்சமாக பிடிக்கணும். ஓகே, நம்ம மாப்பிள்ளை மண்ணு தெளிச்சோன்னா போக மாட்டேங்குதுங்கண்ணா. போத விடு. அடுத்து நம்ம ஒரு நண்பர் வேலூர் டிராக்டர் 4 வீட் ஃப்ரண்ட் ஆக்சில் மாற்றினா மட்டுமே 6000 ரூபாய். ஃப்ரண்ட் 4 வீட் ஃப்ரண்ட் ஆயில் சீல் மட்டுமே 6000 ரூபாய் வரும். 4 வீல் டிரைவ் தெரில ப்ரோ, அது எனக்கு தெரியல, சத்தியமாக தெரில. ஏன்னா நம்ம மாற்றினதில்ல, விசாரிச்சது இல்லை. ஆயில் சீலே 6000 ரூபாயா? பக்கத்துக்கு 3000 ரூபாய் வருதா ப்ரோ? தெரியல, நீங்கள் மாற்றிருப்பீங்க, அதனால் உங்களுக்கு அனுபவம் தெரியும்னு நினைக்கிறேன். நான் வேணால் விசாரித்து பார்த்துட்டு சொல்கிறேன். அடுத்து நிதிஷ் திருச்சி டிராக்டர் பெயிண்ட் எதுவும் ஆகாது. ஆனால் வீல் டிஸ்க் இருக்குல்ல, அதில் வரும் எல்லா கலரும் வரும். அது நாம் பெருசாக ஓட்டுறதில்ல ப்ரோ, அதனால் எங்களுக்கு வராது. நீங்கள் வந்து ஃபுல்லாக சேடை ஓட்டுறீங்களா, அதனால் உங்களுக்கு வரும், நம்மளுது அவ்வளோ வராது. அடுத்து பாரத் ப்ரோ, எங்கள் ஏரியாவில் ஃபுல்லாக சத்தியமான் ரோட்டேட்டர் வச்சு ஃபுல் பிளடிங் தான் எடுத்து ஃப்ளோட் வருது ப்ரோ. பெட்லேண்டுக்கு எந்த மெயின்டெனன்ஸும் பண்ணுறதில்ல ப்ரோ. நீங்கள் உங்கள் கோமதி ரொட்டேட்டர் தான் பெட்லேண்டுக்கு செட் ஆகலை போல். ஆமாம் ப்ரோ, எங்கள் ரொட்டேட்டர் வந்து சேர்த்துக்க ஆகாது, உண்மை சொல்கிறேன், அது ஒத்துக்க வேண்டிய விஷயம். ஆனால் சத்தியமான் வந்து அதில் போட்டுக்கிற ஆயில் சில்க மெத்தேடே வேறு. அதனால் வந்து இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம இந்தியா ஃபுல்லாக சத்தியமான் தான் அதிகம். இந்த கோமதி, தரணி, இந்த மல்டிபர்பஸ் கம்பெனிலாம் வந்து அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் இந்த முளைக்குமே காளான் மாதிரி தான். ஆனால் சத்தியமான் தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஆக்கிரமிப்பே. அடுத்தது ஜகா 9232 ப்ரோ. சேடைக்கு கீர் ஆர்பிஎம் என்ன? M1 ப்ரோ, இல்லைனா லோ 4, M2 14 ஆர்பிஎம் 15 ஆர்பிஎம், அது இடத்துக்கு தகுந்த மாதிரி வச்சுக்குவோம் ப்ரோ. நாங்கள் ஒன்றும் பெரிய லெவலில் ஓட்டல ப்ரோ. அடுத்து விக்கி ரொட்டேட்டர் சைஸ் என்ன ப்ரோ? அண்ட் ஆர்பிஎம் ரொட்டேட்டர் வந்து 36 பிளேடு ப்ரோ. அது 42 பிளேடு கொஞ்சம் வீக்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு 36 பிளேடு போட்டிருக்கிறோம். ஆர்பிஎம் 15 ஆர்பிஎம் வச்சு அதுக்கு தகுந்த மாதிரி கியர் பேட்டர்ன் எது தேவையோ அதை போட்டுக்கும். 4 வீல் டிரைவ் என்கேஜில் தான் ப்ரோ ஓடிச்சு. அடுத்து நிதிஷ் திருச்சி 1 ஏக்கர் 120 கவரேஜ் ஆகுமா சார்? 1 ஏக்கரா 120 நிச்சயமாக ஆகும் ப்ரோ. 2 சால் ஓட்டினோம்னா 2 மணி நேரத்துக்கு பக்கமாக வந்துடுது ப்ரோ. அடுத்தது முத்து கணேஷ் 5773 சேடை 1 ஹவர் ரெண்டல் 1500 ரூபா ப்ரோ. எங்கள் கைடு 1500 ரூபா, எதில் ஓட்டினாலும் சரி 1500 ரூபா ப்ரோ. நீங்கள் எந்த ஊர்? நான் சேலம் ஆர்டிஎம்பி ப்ரோ. நான் சொல்லலைனாலும் இன்னொரு நண்பர் வந்து கமெண்ட் எனக்கு முன்னாடி சொல்லிடுறாருப்பா. அடுத்த வீடியோவோட கமெண்ட், இவன் நான் ஒழுங்காக உட்காந்து ஒரு வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு இந்த அஜித் பாண்டி விட மாட்டான், ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பான். எடுக்காதரா, அது எடுத்துனா பள்ளமாயிராது. அது நீ நிறவனது அப்படி நிறைய வச்சுக்கிற, அது 4 வீல் டிரைவு, அதனால தள்ளி போடுவேன். இதில் தள்ளணும், மரம்பு தூக்கி போடலாம், அப்போ தான் பில்லு காயும். பில்லு அடியில் போகாது, பில்லு சாவலுன்றுவார். ஏய் மேலே இல்லடா தூக்கி பிடிச்சிட்டு ஓட்டினா பில்லு சாவலடா அப்படிம்பாரு. 10 கிலோ வெயிட் தூக்க முடியாது. ஓகே நண்பா, அடுத்தது ஒரு வீடியோ கமெண்ட் பார்த்துடலாமா? விஸ்வாஸ் பஸ் ப்ரோ, டுடே வீடியோ சூப்பர், தேங்க்யூ ப்ரோ. செந்தில் பாஸ் சூப்பர் ப்ரோ. நீங்கள் 45 HP 12 பிராண்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாமே, பாருங்கள்
45 ஹெச்பி ட்ரோ எக்ஸ்போர் சூப்பர் வண்டி தான் ப்ரோ. அந்த வண்டிலாம் குறை சொல்கிறதுக்கு இல்லை. நமக்கு மகேந்திராவில் A to Z வேலை தெரியும். ட்ரோ எக்ஸ்போர்லாம் தெரியாது ப்ரோ, அதுக்கு தான். அடுத்தது மகாராஜா 1085 MF 246 டைனிக் ட்ரக் 4 ட்ரைவ் 46 ஹெச்பி டெமோ போடுங்க. எம்எஃப்னாவே மைலேஜின் மாஸ்டர் தான். அது யார்கிட்ட இருக்குதுங்க, கேட்டு பார்க்குறேன் ப்ரோ. அடுத்தது பாலா ஜெயவேல் 515 இன்ஜின் 515 இன்ஜின் தான் வீடியோ ப்ரோ. 515 இன்ஜின் அது தனி தான். இப்போ ஒவ்வொரு வண்டியிலேயே 45 ஹெச்பி கேட்டகரி வந்து பெஸ்ட் இன்ஜின் தான். அடுத்தது தனுஷ் ஜாண்டியர் ஆவரேஜாக 4 லிட்டர் எடுக்கும் ப்ரோ. கரெக்டு. சுஜித் கோமதி 36 பிளேட் ரோட்டாட்டர் ஷைன் டிரைவர் பெஸ்ட்டாக இல்லை கியர் டிரைவர் பெஸ்ட்டாக. இன்னைக்கு வந்து சத்தியமான மாதிரி கியர் டிரைவ் தான் பெஸ்ட்டு ப்ரோ. ஷைன்லாம் தலைவலி பிடிச்ச வேலை. சந்தோஷ் எங்கே ப்ரோ கார்த்தி ப்ரோ வீடியோ வர்றது இல்லை. கார்த்தி ப்ரோவா எங்கே ப்ரோ வேலை, ஃப்ரீ டைமில் கண்டிப்பாக எடுத்து போடுறேன். அடுத்து கிங் இந்த சீசனில் உங்களுக்கு பக்கம் எவ்வளோ ஹவர்ஸ் ஓடும் ப்ரோ? அதிகபட்சம் 100 மணி நேரம் ஓட்டலாம் ப்ரோ. சேதை அவ்வளோதான் ஓடும் ப்ரோ. நான் சுற்றி வண்டி இருக்குது. அடுத்தது பிருத்திவிராஜ் 3893 ப்ரோ. நீங்கள் யுவோ 575 டெக்ஸாஸ் தான் வச்சுருக்கேன். பட் நீங்கள் ஊரில் 50-45 4 wheel டிரைவ் இருக்குது ப்ரோ. ஃபுல்லாக ஓடிட்டே கூடாது. ஓட்டினா 5 போகும் ப்ரோ. நார்மலாக 4 லிட்டர் தான் போகுது ப்ரோ. 50-45 ஓட்டுற ஆளுகள் தான் ப்ரோ இருக்கிற ஒவ்வொரு வண்டியும் குடிக்கிற டீசல். அடுத்தது சன்ஜைண்ட் 50-45 பெஸ்ட் ப்ரோ. டீசல் கம்மியாக தான் போகும். 45 ஹெச்பியில் ஆல்ரவுண்டு. ஆமாம் ப்ரோ. ஏன்னா இன்றைக்கே நான் எதுக்கு சொல்கிறேன்னா இருங்க, அதை பற்றி கடைசியாக வரேன், கமெண்ட் படிச்சு வந்துடுறேன். அடுத்தது நிதிஷ் குமார் 46-94 16 ஸ்டேஜ் டயர் கேஜுவல் போட்டு எவ்வளோ ப்ரைஸ் ஆகும் ப்ரோ? 16 சைஸ் டயருக்கு 16 சைஸ் வண்டிக்கெல்லாம் கேஜுவல் போட்டு ஓட்டிங்கன்னா அது என்ன ப்ரோ உங்களுக்கு மீதி ஆகும்? டீசல்லே மணிக்கு 5 லிட்டர் சேர்த்தோம். தெரியல, அதுக்கெல்லாம் குறைஞ்சது ஒரு 1800 ரூபா ரேஞ்ச் வாங்கினா தான் கட்டுப்படி ஆகும். பாரத் ப்ரோ காசி செஞ்சை சொல்கிற 50 ப்ரோ தஸ் வியூ சஞ்சய் சொல்கிற 50-50D வேணாம் 40 எடுங்க. 50-50D வண்டி நல்லா போகும். அதுக்கு தான். பட் அதுக்குன்னு அதுதான் 7 லிட்டர் டீசல் போகுது ப்ரோ. அவ்வளோ ஓவராக பர்ஃபார்மன்ஸ் நமக்கு தேவையில்லை. ஜாண்டியர் நம்ம பெஸ்ட்டு. கரெக்டாக அவரு கரெக்டாக சொல்கிறாரு. பாலஜெயவேல் 575 வீடியோ வாட்டர் சர்வீஸ் வீடியோ அதெல்லாம் போட்டாச்சு ப்ரோ, பார்த்துக்காங்க. சிவச்சந்திரா 9856 ஆனால் நான் உங்கள் சேனல் ரிஜைவிங் டிரைவருக்கு மகேந்திரா விட்டு போகாதீங்க. இவ்வளோ 575 எடுங்க. சேத்தில் இருக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை. வண்டி இருக்கிறது நல்லா காசு சம்பாதிக்கத்தான். உங்களுக்கு யுவோ விட மாற்றிருக்கிறார்கள். 573 டபுள் கிளச் எடுங்க பார்க்கலாம் ப்ரோ. இத்தனை ட்ரைவர்ஸ் அஜித் ப்ரோ சூப்பர் டிரைவிங் ப்ரோ. 575 இன்ஜின் ஓல்ட் இஸ் கோல்டு. நீங்கள் என்ஜின் ஒர்க் பண்ணாதீங்க ப்ரோ. என்ஜின் செங்காது இருக்கும் ப்ரோ. இன்ஜின் ஒர்க் பண்ணால் வீடியோ போடுங்க, எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ப்ரோ. ஓகே நண்பா, மீதி கமெண்ட்டை நாளைக்கு படிச்சுக்குவோம், ஓகேவா? இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு எக்ஸாம்பிள் 1 செகண்ட் வெயிட் பண்ணுவேன். இப்போ ஒவ்வொரு நண்பர்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ரோ 50-50D எடுங்க ப்ரோ, பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் வருங்க. ஆனால் ஒரு சில நண்பர்கள் வந்து 50-50D எடுக்கலாம் ப்ரோ, ஆனால் அதில் என்ன ஒரு ரீசன் கேட்டால் வந்து நல்லா எவ்வளோ லோடு கொடுத்தாலும் வண்டி போகுது, அதெல்லாம் எந்த தப்பு நான் சொல்ல. ஆனால் டீசல் வந்து கட்டுப்பாட்டை மீறி போகுது அப்படிங்கிறாங்க. இதே பாருங்கள், நீங்கள் நல்லா ஒரு நோட்டம் விட்டு பாருங்கள் நண்பா. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஜாண்டியரில் 50-50D, அதாவது 50-45D 4 wheel drive, இது 2 எடுக்கிறாங்க, ஓகேவா? மேக்ஸிமம் 50-50D தான் எடுக்கிறாங்க, 50-45 எடுக்கிறதில்ல. என்ன காரணம்னு கேட்டால்
ஷோரூம்காரரை வந்து அவங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறதே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜான் டியரில் 50 டி 4 வீலரே தான் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஓகேவா, 50-45 டியை வந்து ரெக்கமெண்டே பண்ண மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அது லைட்டாக லோடு வாங்குவோம், 50 டி எடுத்துக்கிட்டால் ஓரளவுக்கு லோடு இல்லாத ஸ்மூத்னஸாக போவோம் அப்படின்னு சொல்லி அவங்க எதிர்பார்க்குறாங்க. அவங்க சைடு சொல்கிறது பார்த்தா ஆவரேஜாக வந்து 4 லிட்டர் தான் போவோம், 50 டி இன்ஜின் செட்டிங் ஆகிட்டா அப்படிங்கிறாங்க. உண்மை சொல்கிறேன்டா ப்ரோ, இன்ஜின் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2010-2015 இந்த ரேஞ்சில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்ஜின் வந்து ஓரளவுக்கு டைட்டாக கொடுத்துருந்தேன். இப்போ இதெல்லாம் வந்த புதுசில் பார்த்திங்கன்னா இன்ஜின் நல்லா பக்காவாக இன்ஜின் கியர் பாக்ஸ் எல்லாமே டைட்டாக கொடுத்துருந்தாங்க. இன்றைக்கெல்லாம் அப்படி இல்லை, எல்லாமே ஃப்ரீயாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எதனால்னு கேட்டிங்கன்னா வந்து எடுத்தோடனே சேடை ஓட்டுறாங்க, ஹெவி பெர்ஃபார்மன்ஸ் ஓட்டுறாங்கன்னு சொல்லிட்டு இன்ஜின் சீஸ் பண்ணுறாங்க, கிரவுண்ட் பேரிங் கட் ஆகுது. அதனால் வந்து கம்பெனி சைடே வந்து ஃப்ரீயாக சுற்றுற மாதிரி. அதாவது இப்போ பாருங்கள், வண்டி நோட்டில் பண்ணி விட்டிங்கன்னா ஒரு வண்டிலாம் பார்த்திங்கன்னா குடுன்னு வேகமாக ஓடும். அதோட காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அதுலேயே ஃப்ரீனஸ் பண்ணி விட்டாங்க. முன்னையெல்லாம் வந்து எடுத்தோடனே வண்டியை வந்து பொறுமையாக ஓட்டுங்காங்க. இப்போலாம் எடுத்து நீ எப்படி சேடையில் இருக்க எதை வேணாலும் பண்ணு, ஆனால் எங்கள் வண்டி எதுவும் ஆகாதுங்கிறாங்க. என்ன காரணம், வண்டியை ஃப்ரீ பண்ணி விட்டாங்க. அதனால் 100 மணி நேரம் ஓட்டினா இன்ஜின் செட் ஆயிரும், 200 மணி நேரம் ஓட்டினா இன்ஜின் செட் ஆயிரும். அப்படி இல்லை, நீங்கள் என்ன லோடு கொடுத்து ஓட்டுறீங்களோ என்ன பர்ஃபார்மன்ஸ் ஓட்டுறீங்களோ அவ்வளோதான், அந்த இன்ஜினோடு வந்தது அவ்வளோதான். அதனால் இப்போ ஒரு மார்க்கெட்டில் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் அளவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா மேக்ஸிமம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ப்ரோ 50 டி நிறையா கிடக்குது, கொப்பா மாதிரி கிடக்குது. 4 வீல் டிரைவ் கியர் ப்ரோ வேணா கூட எடுத்துக்கலாம். எதனால் அந்த வண்டி எடுத்துகிட்டு விற்கிறாங்க, அதோட காரணம் மட்டும் சொல்லுங்கள். இப்போ ஒரு வண்டி எடுத்தோம்னா, இப்போ நானே ஒரு வண்டி எடுக்கிறேன், நீங்களே ஒரு வண்டி எடுக்கிறீங்க, அதை விற்கணுங்கிற ஒரு மனசாட்சியிலே லோன் போட்டு எடுப்போம். ஒன்று நல்லா புரிஞ்சுக்காங்க. எடுத்து அதனால் வந்து ஒரு 10 ரூபா செலவு சம்பாதிக்கணும், செலவு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட்டில் தான். சம்பாதிக்கிற பணமெல்லாம் வந்து டீசல்லையே வாங்குச்சுன்னா அந்த வண்டிக்கு நாம் ஒரு லோன் போட்டு தான் வண்டி எடுத்துருப்போம். அந்த லோன் எங்கேருந்து கட்டுவோம், உங்களுக்கு புரியுதா இல்லையா? அந்த லோன் எங்கே கட்டுவோம், அதை விட்டால் அந்த வண்டிக்கு செலவு எங்கே பண்ணுவோம், அதுக்கு சாமான் எங்கே வாங்கி போடுவோம், டிரைவருக்கு சாமான் எங்கே வாங்கி போடுவோம், இதெல்லாம் சமாளிக்க முடியாத பட்சத்துக்கு கொடுத்துருவாங்க. ஆனால் ஷோரூமில் அவங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. நம்ம வண்டி சங்காத போகணும், அடங்காத போகணும், போய்ட்டுக்கும் 50 டி ஒன்றும் இல்லைங்க, 45க்கும் 50க்கும் வெறும் 40,000 தாங்க டிஸ்டன்ஸு. அதனால் நீங்கள் இதை எடுத்துக்கோங்க, வண்டி பர்ஃபார்மன்ஸ் பக்காவாக இருக்கும், அல்லுங்கம்பாங்க. அது வெறும் 40,000 50,000 போட்டு அந்த வண்டி எடுத்துடலாம், தப்பு சொல்லலை. ஒரு ஒன் டைம் இன்ஸ்டால்மெண்ட் பண்ண தான் வண்டி 50 HP கேட்டகிரியாக மனசுக்கு தோணிடும். ஆனால் டெய்லியும் டேங்கை திறந்து ஊற்றுறவனுக்கு தான் அதோட வலி தெரியும், டீசல் ஊற்றுறவனுக்கு தான் அதோட வலி தெரியும். அவங்களுக்கு என்ன விற்றுவிட்டு போயிடுவாங்க, அவங்க விற்றுவிட்டு டீசல் குடிக்கணும். நாங்கள் என்னங்க பண்ணிட்டோம், நீங்கள் வண்டி இப்படி ஓட்டினோம் அப்படி ஓட்டினா மைலேஜ் வரும், இப்படி ஓட்டினா மைலேஜ் வரும்னு சொல்லி அவங்க ஆசைவார்த்தை காட்டி ஏமாற்றுவாங்க. உண்மை சொல்லிட்டா அந்த இன்ஜினுக்கு 50 HP கேட்டகிரிக்கு இன்ஜினுக்கு உண்டான டீசல் கம்பல்சரி எடுக்கும். ஆனால் ரோட் ரன்னிங்லாம் ஓட்டினோம்னாலாம் 50 HPயில் பெருசாக மைலேஜெலாம் எடுக்க முடியாது ப்ரோ. ஒரு 45 இருந்தால் சைக்கிள் மாதிரி ஓட்டலாம். அதாவது மஹேந்திரா, ஜான் டியர், சோனாலிக்கா, MF எந்த வண்டியாக இருந்தாலும் ஒரு 45 HP கேட்டகிரினா அந்த வண்டிக்கு இவ்வளோ தான் சிலிண்டர் டீசல் போகணும்னு ஒரு கணக்கு இருக்கும். பர்ஃபார்மன்ஸ் அந்த வண்டி தானே இருக்கும். இன்றைக்கி எடுக்கிறவங்க எல்லாம் வந்து 55, 60, 70, 80, 90, 100, 105 வரலாம் போயிட்டாங்க, ஒர்க் மாஸ்டர் வரலாம் போயிட்டாங்க. அநேகமாக என் ஃபீல்டுக்கு வந்து இது போதுமானது. ஒரு 45, ஒரு 50 HP அதிகபட்சம். நான் ரொட்டேட்டர் அதிகமாக இல்லைப்போம் ப்ரோ அப்படின்னா ஒரு 60 HP எடுக்கலாம் ப்ரோ. மித்தபடிக்கு ஒவ்வொருத்தர் சொல்கிற மாதிரி எல்லா பர்பஸ்க்கும் எனக்கு ஒரு ஸ்ப்ரிங் கலப்போ ஒரு பார் ஓட்டுறது கூட ஒரு 50 HP கேட்டகிரி எனக்கு வண்டி வேணும் அப்படின்னு மனசில் நினச்சாங்கன்னா சத்தியமாக மீதி பண்ண முடியாது. அது வச்சு எப்படி மீதி பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் 45 HPக்கு கீழே எடுக்கக்கூடாது, அது இன்ஜின் ரொம்ப லோடாகும். குறைஞ்சது ஒரு 45 HPனாச்சும் இருந்தால் தான் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கிடைக்குன்னு வச்சுக்காங்களேன். அவ்வளோதான், நான் அப்படியே இந்த வயல் 2 ஓட்டிட்டேன், அடுத்து கீழ் வயலுக்கு போக வேண்டியது தான். அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் தேவைக்கு என்னமோ சொந்த ஓட்டத்துக்காரர் ஒரு 10 ஏக்கரை காடு வச்சுருந்தாருன்னா கூட அவருக்கெல்லாம் 45 HP கேட்டகிரி வண்டியே போதுமானது. அதுவும் எடுத்தாங்கன்னா புது வண்டிக்கு இது எடுக்கிற மாதிரி இருந்தால் 45 HP ஒரு 4 வீல் டிரைவ் எடுத்துக்கிட்டாங்கன்னா ரொட்டேட்டரில் இருந்து கலப்பையிலேருந்து எல்லாமே பிச்சு உளர்த்தலாம். என்னுடைய ஜட்ஜஸ்ன்னு அதுக்கு மேலே பெரிய வண்டி தேவையில்லை ப்ரோ. ஏன்னா அந்தளவுக்கு நிறுத்தாத ஓட்ட மாட்டாங்க. இப்போ வாடகைக்கு ஓட்டுறீங்களா இருந்தால் பொழுதுனி ஓட்டுவாங்க. சொந்த ஓட்டத்துக்காரர் ஓட்டினாங்கன்னா மேக்ஸிமம் 2 மணி நேரம் ஓட்டுவாங்க, அப்புறமேட்டு சும்மா தான் நின்றுட்டுருக்கோம். அதுக்கு எதுக்கு பண்ணுறோம் 50 HP 55 HP? ஒரு 45 HPயாக இருந்தால் டீசலும் ஊற்றினா சைக்கிள் மாதிரி ஓட்டிகிட்டு இருக்கலாம். என் மனசில் பட்டது சொல்கிறேன், அது ரைட்டாக தப்பான்னு நீங்கள் தான் கமெண்டில் சொல்லணும்.
ஓகேண்ணா. இங்கே வந்தால் பக்கத்து காட்டுக்காரெல்லாம் எனதும் ஓட்டணும் உனதும் ஓட்டணுங்கிறாங்க. இதே சோளக்கட்டை சேடை பாஞ்சி கிடக்கிற காடு, இதே மண் இவ்வளோ டைட்டாக இருக்குது. இப்போ ஒரு மாதமாக மழையே பெய்யல. இதை ஓட்டலாம் அதை ஓட்டலான்னா என்ன பண்ணுறது? மாப்பிள்ளை ஏதோ ஆம்பு கலப்பு ஏதோ ஓரளவுக்கு சுமாராக ஓட்டுறானா உங்களுக்கு எப்படி தெரியுது? காடு காஞ்சி போச்சு. இதே 5 கொடுத்துருந்தா லிவர் மேலே கையை வைக்கவே மாட்டான். அப்படியே ஹெட்செட்டு கேட்டுக்கிட்டு என்னமோ கார் ஓட்டுற மாதிரி ஓட்டிகிட்டு இருப்பான். ஓரளவுக்கு லிவர் மேலே கையை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டினா தான் மைலேஜ் கட் பண்ணி ஓட்ட முடியும். சும்மா லிவர் மேலே கையை வச்சுட்டு அப்படியே ஓட்டிகிட்டு இருந்தால் எப்படி மைலேஜ் எடுக்க முடியும்? 3/4 பேர் அப்படி தான் ப்ரோ ஓட்டுறாங்க. சூட்டுறதா ஒரு கார் ஓட்டுற மாதிரி அப்படியே ஓட்டிக்கிட்டே இருக்கணும். லிவர் இடத்துக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணவே கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. எந்த அளவுக்கு லிவர் மேலே கையை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி நீட்டாக ஓட்டுறீங்களோ அந்தளவுக்கு டெப்த்தும் நல்லாயிருக்கும், வண்டியோட பர்ஃபார்மன்ஸும் நல்லாயிருக்கும். டீசலும் ஆவரேஜான டீசலாக கரெக்டாக இருக்கு நண்பா. இதை ஓட்டிட்டு அந்தான ஒரு வயலுக்குது. இங்கே 2 குட்டி வயல், அங்கே ஒரு வயல், அங்கே ஒரு வயல். ஒரு 3/4 மணி நேரம் வரும். மாப்பிள்ளையும் ஓட்டிட்டு வரட்டும், நாமளாம் போயிட்டு அடுத்த வேலையை பார்ப்போம். சைலன்சர் மட்டும் கரெக்டாக பேக்கிங் மாற்றி விட்டோம்னா வண்டி ஃப்ரீயாக இருக்கும். நீங்கள் டைம் இருந்தால் போயிட்டால் சைலன்சர் பேக்கிங் பண்ணிட்டு மாற்றி விடணும். ஓகே ப்ரோ, இவனும் ஓட்டிட்டு வரட்டும். இதை நாமளும் போயிட்டு வயிற்ற பசிக்குது. முதல்ல வயிற்ற பசிட்டு நப்பிக்கிட்டு அடுத்த வேலை ஏதாச்சும் இருந்தால் பார்ப்போம். ஓகேண்ணா, அந்த வீடியோ பிடிச்சினா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை அனைவரையும் சந்திக்கிறேன். இதில் ஒருத்தர் கேட்குறேன் இந்த மாதிரி ஆம்பு கலப்பை வேணும்னு. ப்ரோ இது வந்து இங்கே நம்ம ஏரியாவில் எங்கேயுமே இல்லை ப்ரோ. ஆத்தூர் வீரகனூரில் தான் இந்த கலப்பை போடுறாங்க. இன்றைக்கி வந்து இந்த கலப்பையோட ரேட்டு வந்து 52,000 சொல்கிறாங்க. நான் போடும்போது 40,000, இப்போ 12,000 சேர்த்திருச்சு. ஆனால் கலப்பை சூப்பராக இருக்குது. 5 மாடலில் அந்த கொழுவு இருக்கும். அதனால் டெப்த்தும் நல்லாயிருக்கும். இந்த பட்டை வளையிறது இந்த பிரச்சனைலாம் இருக்காது. வேணும்னா புதுசாக ரசங்க ஆம்பு கலப்பை ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு ஐடியா இருந்துச்சுன்னா இந்த மாடல் கலப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். கலப்பையெல்லாம் குறை சொல்கிறதுக்குலாம் எல்லாம் சூப்பராக இருக்கும். நான் வேணும்னு சொல்ல, நீங்களே நம்ம வீடியோ பார்த்துருப்பீங்க, ஓட்டுற பர்ஃபார்மன்ஸ் பார்த்துருப்பீங்க, அதனால் சொல்கிறேன். அப்போ நான் கிளம்புறேன், போயிட்டு பார்க்குறாங்க. நீ ஓடிக்குவா. என்னாச்சு? கிச்சன் நல்லா போட்டியா? சரி போட்டு பார்க்கலாம். செட்டு ஏதோ பாடலையாம்பா. எல்லாத்துக்கும் ஒரு கவலை, மாப்பிள்ளைக்கார ஒரு கவலை. செட்டு பாடலாமாம்மா அப்படிங்கிறான். ஏதோ ஒயர் லூஸ் ரேட்டிங் என்னவான்னு தெரில, கழட்டி செக் பண்ண தான் தெரியும். நேற்று செட்டுக்கு போகிற சுவிட்சு போயிருச்சுன்னு சொல்லி சுவிட்சை மாற்றணும். இப்போ வந்து செட்டே பாடலாமாம்மா, சப்பூர் பாடுது நின்றுது அப்படிங்கிறான். அப்படியாவா? அது என்ன கம்ப்ளைண்ட்னு தெரில. ஓகேன்பா, அவ்வளோதான். ஓட்டிட்டு வரட்டும். நம்ம மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய். 3 வயலில் ஓட்டிட்டு வரதுக்கு இன்னொரு 3/4 மணி நேரம் ஆகும். ஓட்டிட்டு வரட்டும். நம்மளும் போய் சாப்பிட்டு, நம்மளுக்கு பெரிய வண்டியெல்லாம் கொஞ்சம் இப்போ கட்டுறப்பாறை ஏற்றுறோம்ல, அதனால் அதில் வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது, ரேடியேட்டர்லாம் கொஞ்சம் சோக்காக வர மாதிரி இருந்துச்சுன்னு கொண்டு போய் டெம்பரேச்சர் ஆகிட்டு என்ன பண்ணுறது சர்வீஸ் பண்ணலான்னு சொல்லி கொண்டு போய் கொடுத்தது தான் ப்ரோ. ரேடியேட்டர்லாம் 25 செல்லுக்கு மேலே பிளாக்கு. சரி ரேடியேட்டரே மாற்றிடலான்னு மாற்றி எடுத்துகிட்டு வந்தோம். ரேடியேட்டர் கொஞ்சம் மாற்றி கொடுத்துட்டாங்க. இன்றைக்கி மாப்பிள்ளை ஓட்டிட்டு வரட்டுன்ட்டு அதை தான் போய் பார்க்கணும். அது வீடியோ எடுக்கலை ப்ரோ, அதை கேட்காதீங்க ஓகேவா? நைட்டில் தான் பிரிச்சோமா, அதனால் எடுக்க முடியல. சரி, மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பாய்.